அனைவருக்கும் வணக்கம். சைவ சித்தாந்த கழகத்தினுடைய மெய்நிகர் சைவ கல்விக் கழகத்தினுடைய சைவம் அறிவோம் என்ற இணையதள வகுப்பினுடைய நிறைவு வகுப்பிற்கு வந்திருக்கிறோம். இது 23வது வகுப்பு. இன்று நமக்கு வகுப்பு எடுப்பதாக இருந்த தெற்கு மடத்து அதிபர் ஸ்ரீ கணபதி சுப்பிரமணிய சிவாச்சாரியார் அவர்கள் எதிர்பாராத சில காரணங்களால் வர இயலவில்லை. எனவே அடியேன் இந்த வகுப்பை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் நேர்ந்திருக்கிறது. பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு ஆண்டு நம்ம எடுத்த வகுப்பினுடைய நிறைவாக யார் சைவ சமயி என்ற தலைப்பிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக ஒரு சமயம் மதம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த மதத்திற்கு என்று கடவுளர் இருப்பர், அந்த மதத்திற்கு என்று தத்துவ நூல்கள் இருக்கும், அதற்கான தோத்திர நூல்கள் இருக்கும், வழிபாட்டு முறைகள் இருக்கும், அந்த கடவுளை வழிபடுவதற்கான ஆலயங்கள் இருக்கும். இவை பொதுவாக எல்லா மதங்களுக்குமே ஒரு பொதுவான ஒரு இயல்பாக இருக்கிறது. இதேபோல் சைவ சமயத்திலும் நமக்கு உண்டு. சைவ சமயத்திற்கும் மற்ற சமயங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் நாம் ஒரு சைவ சமயியாக விளங்க முடியும். எப்பொழுதுமே புறச்சின்னங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் நாம் சமயத்தினுடைய உயிர் நாடியை விட்டு விடுகிறோம். அல்லது நான் தத்துவம் மட்டுமே பேசுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு சமயத்தினுடைய புறச்சடங்குகளை நாம் விட்டு விடுகிறோம். இப்படி ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு ஒன்றை விட்டு சமயத்தை குழப்புவது நமது கடந்த 100 ஆண்டுகளாக நாம் அதை பார்த்து வருகிறோம். தமிழகத்தினுடைய சமய பண்பாட்டு வரலாற்றில் கடந்த 100-150 ஆண்டுகள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான ஆண்டாக நான் கருதுகிறேன். கொந்தளிப்பான நூற்றாண்டு என்று நான் கருதுகிறேன். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பாரத தேசத்தில் ஆங்கிலேயர்கள் உள்ளே நுழைந்த பிறகு நம்முடைய அன்றாட வாழ்க்கை என்பதே தலைகீழாக மாறியது. அதுவரையிலும் நமக்கு சமயம் மதம் என்பதோடு இருந்த நெருங்கிய தொடர்பு என்பது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அறுபட்டது. இந்த அறுபட்டமைக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்து கொடுத்த கல்வி முறை. நமது கல்வி முறை என்பது நம்முடைய பண்பாட்டில் நம்முடைய கலாச்சாரத்தில் பற்று வைக்கக்கூடிய ஒரு கல்வி முறையாக இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த கல்வி முறை என்பது அந்த அலுவலக வேலைக்கான அறிவை மட்டுமே கொடுப்பதாகவும் பண்பாட்டிலிருந்து நம்மை விலக்குவதாகவும், மிக உறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் மொத்தமாக நம்மை அடையாளமற்றவர்களாக ஆக்குவதாகவும் அமைந்திருக்கிறது. இன்று வரை அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றத்தான் மத்திய அரசு முயற்சி செய்து வருகிறது என்று சொல்கிறார்கள். பார்ப்போம். இந்த பிரச்சனை நமக்கு மட்டுமா என்று சொன்னால் இல்லை. உலக அளவில் நம்முடைய பிரிட்டன் ஆகட்டும் அல்லது ஸ்பெயின் ஆகட்டும் பிரான்ஸ் ஆகட்டும், எந்தெந்த நாடுகள் காலனிய நாடுகளை உருவாக்கியனவோ அத்தனை காலனித்துவ நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. இப்ப ஸ்பெயின் ஆண்ட நாடுகள்ல அவங்க ஸ்பானிஷ் மொழியை திணிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்பானிஷ் மொழியை எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க. ஸ்பெயின் நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் அங்கு திணிக்கப்படுகிறது ஏதோ ஒரு வழியில். திணிப்பு என்பது நேரடியாக வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது உங்களுடைய கல்வி பண்பாடு வழியாக மெல்ல மெல்ல அது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல ஏற்றப்படலாம். அப்படித்தான் பாரதத்திலும் நடந்திருக்கிறது. நாம் மேலை நாட்டினுடைய தொழில்நுட்பத்தை மறுக்கவில்லை. மேலை நாடு மனித குலத்துக்கு செய்திருக்கின்ற சேவைகளை நாம் மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் மேலை நாட்டினர் நமது பண்பாட்டின் மீது செய்த பெரும் படையெடுப்பு தாக்குதலை நாம் மறக்கக்கூடாது. அவர்கள் இதை திட்டமிட்டு செய்தார்கள் என்று ஒரு தரப்பும், அது இயல்பாக நடந்தது என்று ஒரு தரப்பும் சொல்கிறது. அது எப்படி வேணாலும் இருந்து விட்டு போகட்டும். மத மாற்றத்திற்காக அவர்கள் பல திட்டங்களை தீட்டி பாரதத்திலே கல்வி முறையை வேறொரு முறையாக கொண்டு வந்தார்கள் என்பது மட்டும் உறுதி. இந்த பாரதத்தில் இவர்கள் கொண்டு வந்த இந்த கல்வி முறையினால் வெளியிலே முருகன் என்ற பெயரோடு இருப்பவன் உள்ளே இயேசுநாதரை வழிபட தொடங்கினான். வெளியே பார்ப்பதற்கு இந்து வீடு போல் தோன்றும், ஆனால் உள்ளே அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள்.
இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இலங்கையில் ரொம்ப பிரசித்தமானவை. தமிழ்நாட்டிலும் இப்போது வரை அப்படித்தான் இருக்கிறது. எனவே இங்கே சமயம், மதம் இவற்றுக்கான அடையாளம் மிக மிக முக்கியமாக நமக்கு படுகிறது. யாழ்ப்பாணத்திலே போர்ச்சுகீசியர்கள் அதை கைப்பற்றி ஆண்ட பொழுது போர்ச்சுகீசியர்கள் எல்லோரையும் மதம் மாற்றும்படி வற்புறுத்தினார்கள், மதம் மாறும்படி வற்புறுத்தினார்கள். மக்கள் அதற்காக மிக சிரமப்பட்டு தங்களுடைய மத பற்றை ஒழித்து வைக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்ட போது அவர்கள் என்ன செய்தார்கள்? வீடுகளிலே எந்த விதமான சைவ சமய அடையாளங்களும் இருக்கக்கூடாது என்று போர்ச்சுகீசியர்கள் உத்தரவிட்டார்கள். கோயில்களை இடித்து தள்ளினார்கள். வேறு வழியின்றி அங்கு இருந்த மக்கள் அனைவரும் தங்களுடைய மத அடையாளங்களை ஒழித்துக் கொண்டு திருநீறு பூசாமல், சிவபூஜை செய்யாமல், தங்களுடைய வீட்டிலே ஒரு சின்ன சூலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு பைரவர் வழிபாடு என்ற பெயரிலே தங்களுடைய சமய உணர்வை தக்க வைத்துக் கொண்டார்கள். அந்த சமய உணர்வு அவர்கள் அன்று போராடி தக்க வைத்துக் கொண்டதனுடைய ஒரே காரணமாகத்தான் இன்றும் யாழ்ப்பாணத்தில் சைவ நெறி தழைத்தோங்கி இருக்கிறது. அந்த சமய உணர்வை அவர்கள் தற்காத்துக் கொண்ட காரணமாகத்தான் அங்கு ஆறுமுக நாவலர் என்ற ஒரு பெருந்தகை தோன்றி நம்முடைய சைவ சமயத்திற்கே ஒரு பெரிய கலைகண்ணாக தோன்றி அவர் சைவ சமயத்தை மீட்டுக் கொடுத்தார். எனில் அவர்கள் இலங்கை மக்கள் எவ்வளவு போராடி இருப்பார்கள் போர்ச்சுகீசியரிடம் என்பதை நான் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த போர்ச்சுகீசியர்களுடைய காலத்துக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் உள்ளே நுழைந்த பிறகு மதமாற்றம் என்பது அங்கு மிக மென்மையான முறையில் நடந்தது. நீங்கள் மதம் மாறினால், சைவத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மதம் மாறினால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும், உங்கள் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கப்படும் என்பது போன்ற ஆசைகள் எல்லாம் காட்டினார்கள். மிக புகழ்பெற்ற தமிழ் பேரறிஞராக விளங்கிய சி.வை. தாமோதரம் பிள்ளை அவர்கள் அவருடைய குடும்பத்திலே ஏற்பட்ட அந்த வறுமையின் காரணமாக அவர் இள வயதிலே படிப்பிற்காக, கல்விக்காக அவர் கிறிஸ்தவராக மதம் மாறினார். பிற்காலத்தில் அவர் கல்வியெல்லாம் முடித்து வேலை வாய்ப்பு பெற்ற பிறகு அவர் மீண்டும் சைவராக மதம் மாறிவிட்டார். இது அவருடைய வாழ்க்கை வரலாறுல அவரே சொல்லியிருக்கிறார். சி.வை. தாமோதரம் பிள்ளை தான் தமிழினுடைய மிக முக்கியமான இலக்கண நூல்களை அச்சிட்டு வெளிப்படுத்தியவர். சமகாலத்தினுடைய தன்னுடைய ஆளுமையாகிய உ.வே. சாமிநாத ஐயருடன் இணைந்து செயல்பட்டவர் என்பது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இப்படி நடந்திருக்கிறதா என்று சொன்னால் நடந்திருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு சில தகவல்கள் மட்டும்தான் கிடைக்கின்றன. மதமாற்றத்தை எதிர்த்து அந்தந்த பகுதி மக்கள் போராடி இருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே நடந்திருக்கிறது. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி நம்மிடம் இருந்த சில அடிப்படையான சிக்கல்களால் நம்மால் இந்த மதமாற்றம் என்ற கொடூரத்தை முழுமையாக எதிர்த்து போராட முடியவில்லை. இது ஒரு பக்கம். இது நேரடியான தாக்குதல். இன்னொரு பக்கம், ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த கல்வி முறையிலே அவர்கள் மெல்ல மெல்ல ஒரு விஷயத்தை திணித்தார்கள். என்னவென்றால், நம்முடைய தாய்நாட்டு பண்பாடு என்பது தரம் தாழ்ந்தது, ஆனால் மேலை நாட்டு பண்பாடு என்பது உயர்ந்தது என்பது போன்ற கருத்துக்களை திணித்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய 90கள் 2000கள் வரைக்குமே நான் என் தந்தையோடு எங்கள் ஊரில் உள்ள செக்கடி என்ற பகுதிக்கு சென்று வாணிய செட்டியார்களிடம் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் வாங்கி வருவோம். நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அந்த நல்லெண்ணெயை சாப்பிட்டால் நமக்கு நோய் வரும் என்று டாக்டர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் பாக்கெட்டிலே நல்லெண்ணெய் வர ஆரம்பித்தது. அதே நேரத்தில் தான் சன்ஃபிளவர் ஆயில் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியகாந்தியிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெயும் வர ஆரம்பித்தது. அப்பொழுது அவர்கள் என்ன விளம்பரம் செய்தார்கள்? நல்லெண்ணெயில் உள்ள பிசுக்கு, நல்லெண்ணெயில் உள்ள அழுக்கு அங்கு இருக்காது, நீங்கள் தைரியமாக இதை பயன்படுத்தலாம் என்று சொல்லி விட்டார்கள். இன்றைக்கு 2025 மீண்டும் நாம் செக்கில் ஆட்டப்படும் நல்லெண்ணெய்க்கு திரும்பியிருக்கிறோம். இதே போல்தான் அன்று ஆங்கிலேயர்கள் தாம் திணித்த கல்வி முறையில் உங்களுடைய தாய்நாட்டு பண்பாடு என்பது ரொம்ப கீழ்த்தரமானது, அதைவிட உயர்ந்த பண்பாடு எங்கள் மேலை நாட்டு பண்பாடு என்று சொல்லி மெல்ல மெல்ல நம்முடைய மக்களுடைய மனதிலே விஷங்களை ஏற்றினார்கள். இதன் விளைவாக சமய வாழ்க்கை முறை என்பது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது நம்முடைய நாட்டில். இதில் பிராமணர்கள் தொடங்கி எல்லா சாதியாரும் தங்களுடைய
சமய நடைமுறைகளை கைவிட்டு விட்டு காலையில் எழுந்தவுடன் காபி குடித்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு இட்லி தோசை சாப்பிட்டு விட்டு அலுவலகத்துக்கு செல்வது, சாயங்காலம் 6 மணிக்கு அலுவலகத்தை விட்டு வந்தவுடன் மீண்டும் ஏதோ ஒரு பானத்தை குடித்து விட்டு டிஃபனை சாப்பிட்டு விட்டு படுத்து விடுவது என்ற இந்த ஒரு வாழ்க்கை முறைக்குள் சிக்க தொடங்கினார். இந்த வாழ்க்கை முறை நமக்கு ஒரு வகையில் பொருளாதாரத்தை நிறைவு செய்வதாக இருந்தாலும் இன்னொரு வகையில் நம்முடைய சமய அறிவுகளை, சமய கொள்கைகளை நம்மிடம் இருந்து விலக்கிவிட்டது. இதில் என்ன செய்வது என்று தெரியாமல் நம்முடைய சம்பிரதாயத்தை சேர்ந்த எல்லா தலைவர்களும் யோசித்திருக்கிறார்கள். நம்முடைய ஆதீனகர்த்தர்கள், சைவ ஆதீனகர்த்தர்கள் தொடங்கி சங்கராச்சாரியர்கள் தொடங்கி எல்லோரும் இதை யோசித்திருக்கிறார்கள். அவரவர்களுக்கு தோன்றிய வழியில் இதை மீட்டெடுக்க போராடினார்கள். ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய பேரலையாக வந்தது. இதற்கு ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு. அதாவது ஒரு அலுவலகத்துல போய் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றதுங்கிறது பேரு ஒயிட் காலர் ஜாப். இந்த ஒயிட் காலர் ஜாப் என்ற இந்த வேலை திட்டம் நமது நாட்டிலே ஒரு பக்கத்தில் பொருளாதார செழிப்பை கொண்டு வந்தது, அதன் வழியாக நமக்கு நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வந்தது, ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை முறையையும் கொண்டு வந்தது. ஆனால் நாம் இங்கே இழந்தது நம்முடைய தொன்மையான பண்பாட்டு அறிவை இழந்தோம், தொன்மையான தத்துவ அறிவை இழந்தோம், தொன்மையான வழிபாட்டு முறையை இழந்தோம், தொன்மையான மருத்துவத்தையும் நாம் இழந்தோம். இன்று இவற்றையெல்லாம் மீட்டெடுக்கும் முயற்சிகள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது பின்னவீனத்துவ காலம் என்று நான் சொல்லுகிறேன். இலக்கியத்தில் போஸ்ட் மாடர்னிசம் வேர்ல்டு நம்ம சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு பேர். பிரான்ஸ் நாட்டில் ஏற்படக்கூடிய அந்த பிரெஞ்சு புரட்சி, அதற்கு பிறகு ஏற்பட்ட தொழில் புரட்சி, தொழில் புரட்சிக்கு ஏற்பட்ட முதல் உலகங்களான பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் போன்ற முதல் உலக நாடுகள், அதன் பிறகு ஏற்பட்ட முதல் உலக போர், இரண்டாம் உலக போர், இதன் பிறகு ஏற்பட்ட இரண்டாம் உலக ஒழுங்கு, அதுதான் செகண்ட் வேர்ல்டு ஆர்டர் என்று நாம் சொல்கிறோம். இந்தியா போன்ற நாடுகள், வளரும் நாடுகள் எல்லாம் வளர்ந்த நாடுகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற சூழல். இப்பொழுது மூன்றாம் உலக நாடுகள் என்று நாம் ஆப்பிரிக்க கண்டத்தை சொல்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் எந்த விதமான அடிப்படை வசதிகளுக்கு கூட அவர்கள் இன்று திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்று வளர்ந்த நிலைக்கு வந்து விட்டோம். ஒரு வறுமைப்பட்ட ஒரு குடும்பம் ஒன்று பொருளாதாரத்திலே மேம்பட்டு மேலே வரக்கூடிய ஒரு நிலையை நாம் இன்று அடைந்துவிட்டோம். ஆனால் பண்பாட்டில் இன்று நாம் எப்படி இருக்கிறோம் என்றால், கிட்டத்தட்ட இதை நான் எதோடு ஒப்பிட முடியும் என்று சொன்னால் ஜப்பான் நாட்டோடு ஒப்பிட முடியும். என்னுடைய நண்பர் ஜப்பான் நாட்டில் பணியாற்றியவர். அவர் ஒரு முறை என்னிடம் சொன்னார், ஜப்பான் நாட்டினுடைய மக்கள் முழுக்க முழுக்க மேலை நாட்டினுடைய பண்பாட்டு மயமாக ஆக்கப்பட்டார்கள் என்று சொன்னார். அவருடைய நடை, உடை, பாவனை, உணவு மட்டும் இப்பொழுது மாறி இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். உணவு தவிர அவருடைய பேச்சு வழக்கு எல்லாமே மேலை நாட்டு ஐரோப்பிய முறையை அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு முறைக்கு அவங்க வந்திருக்காங்க. அதனுடைய விளைவா அவங்க சொந்த நாட்டு பண்பாட்டை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்பொழுது சைனாவிலும் அதே போல் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களும் மேலை நாட்டு முறையை அப்படியே கடைபிடிக்கும். இதே நேரத்தில் மேலை நாட்டினுடைய மக்கள் என்ன செய்கிறார்கள்? நம்முடைய இந்தியாவுக்கு வருகிறார்கள், இங்குள்ள தத்துவ களஞ்சியங்களை படிக்கிறார்கள். மேலை நாட்டில உள்ள பல்கலைக்கழகங்களிலே ஆசியவியல் என்ற தனி பிரிவே இருக்கிறது. அதிலே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சேர்ந்து, ஆசிரியர்கள் சேர்ந்து இந்திய தத்துவங்களை பயில்கிறார்கள், ஆன்மாவை நோக்கி பயணிக்கிறார்கள். நாம் வெளியே பயணிக்கும் பொழுது அவர்கள் உள்ளே பயணிக்கிறார்கள். இந்த சூழலில் தான் இன்று 2025 நாம் சைவ சமயியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன அடிப்படை தகுதி வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே சாதாரணமாக நீங்கள் பார்த்தால் ஒரு பிள்ளையார் படம், ஒரு முருகன் படம், ஒரு வெங்கடாஜலபதி படம், ஒரு அலமேலு தாயார் படம், இவற்றோடு சேர்ந்து அவரவர் குலதெய்வம், அதன் பிறகு பிள்ளையார்பட்டி பிள்ளையார், இந்த மாதிரி பிள்ளையார்லயே 2-3 பிள்ளையார், முருகன்லயே 2-3 முருகன் இப்படி வச்சிருப்போம். அதோடு சேர்ந்து சத்ய சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா, அப்புறம் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மகான்களுடைய படங்கள்ல அவரவருக்கு பிடித்த மகான்களுடைய படங்கள், இப்படி எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு ஒரு சாம்பார் போன்ற ஒரு அமைப்பிலே நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இது பொதுவாக இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. பாம்பன் சுவாமிகள் 1930 ஆண்டு என்று நினைக்கிறேன். ஒரு நிமிடம்.
1919ஆம் ஆண்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள பாலசுப்ரமணிய பக்த ஜனசபையில் ஒரு விரிவுரை ஆற்றினார்கள். அதன் தலைப்பே சைவ மகிமை என்று பெயர். இந்த தலைப்பிலான இந்த பேச்சு அந்த சச்சிதானந்தம் என்பவரால் குறிப்பெடுக்கப்பட்டு சித்தாந்தம் மாத இதழில் முழுமையாக அது அச்சாங்க. அவர் மிக தெளிவாக அந்த பேச்சிலே ஒரு விஷயத்தை சொல்கிறார். சைவன் என்றால் யார் அப்படின்னு என்ற ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கு அவர் பதில் சொல்கிறார். சிவ சம்பந்தம் சைவம். சிவபெருமானோடு நாம் தொடர்பு கொள்வதன் மூலமாக சைவம் என்ற சமயத்திற்குள் நாம் நுழைகிறோம். இந்த சம்பந்தம் எதனால் ஏற்படுகிறது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். தீட்சையினால் ஏற்படுகிறதா? தீட்சை அவருடைய காலத்திலே தீட்சை பெறாதவர்கள் இருக்கும் பொழுது வீட்டிலே சாப்பிட மாட்டார்கள், அவர்கள் வெளியே போக வேண்டும் அல்லது வீட்டு திண்ணையிலே உட்கார்ந்திருக்க வேண்டும். தீட்சை பெற்றவர்கள் உள்ளே இருந்து சாப்பிடுவார்கள், மற்றவர்கள் பார்க்க கூடாது என்ற ஒரு ஆச்சாரம் இருந்தது. இன்று அது கிடையாது. அதை சொல்லுகிறார். அதீட்சிதர் காணாமல் உண்ணுவதாலா, புலால் உண்ணாமையினாலா, மாமிசம் சாப்பிடாததுனாலா, அல்லது பரம்பரையாய் ஒரு குலத்தில் அல்லது ஒரு சாதியில் பிறந்ததாலா இதெல்லாம் நமக்கு சைவ சம்பந்தம் ஏற்படுகிறதா என்று அவர் கேட்கிறார். ஆனா அப்படி இல்லை என்று மறுத்துவிட்டு, நீங்க தீட்சை பெற்றதுனால நான் சைவம்னு சொல்லிட முடியாது, நீங்க மத்தவங்க பார்க்காம நான் ரொம்ப ஆச்சாரமா இருக்கிறேன் அதனால நான் சைவன் அப்படின்னு சொல்ல முடியாது, நான் மாம்சம் சாப்பிடுறது இல்லை அதனால நான் சைவன்னு சொல்ல முடியாது, நான் ஒரே ஒரு சாதியில ஒரு குறிப்பிட்ட சாதியில நான் பிறந்திருக்கேன் அதனால நான் சைவன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பூமிக்கடியில போய் தவம் இருக்கிறேன் அதனால நான் செய்வேனா அப்படின்னு கேட்டா இல்ல, ஏன்னா தவளை கூட பூமிக்கடியில தான் இருக்குது, அதுவும் சைவம் தான். நான் தலைகீழா ஒரு மரத்துல கட்டி என்னுடைய காலை வச்சு தொங்கி நான் யோகம் செய்வேன் அதனால் நான் செய்வேன் அப்படியும் கிடையாது. நான் தண்ணீர்ல நின்றுகிட்டே நான் வேத மந்திரங்கள் படிக்கிறேன், திருமுறைகள் பாடுறேன் அதனால நான் செய்வேன் இல்ல. இப்படி எல்லாம் அவர் வரிசையா அவர் சொல்லிக்கிட்டே சைவ திருமுறை வைத்துக் கொண்டு பாராயணம் பண்ணுகின்றேன், இனிமையாக பாடுகின்றேன் எண்ணில் அது மிக நல்லதே ஆயினும் அது ஒன்றினால் மட்டும் ஒருவன் சைவனாகி விடுவதில்லை என்று சொல்கிறார். அப்ப அவர் யாரத்தான் அவர் சொல்றார் அப்படின்னா, பிராணாயாமம் யோகம் செய்வதனால் சைவனாகி விட முடியுமா? இல்லை. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றார். சில லட்சணங்களை அவர் சொல்லுகிறார். என்னவென்றால், திருநீரு, ருத்ராட்சம், சிவமந்திரம், சிவபெருமானுடைய உருவங்களை தியானம் செய்வது, சிவன் அடியார் பூசை ஆகிய இவை சிவசம்பந்தம் என்று சொல்கிறார். இது அனைத்துமே கட்டாயம் என்றும் அவர் சொல்லுகிறார். இதே காலகட்டத்தில் தான் வ.உ.சி. அவர்கள் திருநெல்வேலியிலே நடந்த மாநாட்டிலே பங்கேற்று திருநீர் பூச வேண்டும், ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்று இன்றைய காலத்து இளைஞர்களை வற்புறுத்தாதீர்கள், அவர்களுக்கு தத்துவம் தெரிந்தால் மட்டும் போதுமானது என்று அவர் பேசியதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. அது இதற்கு பிறகு நடந்தது. ஆனால் இங்கே பாம்பன் சுவாமிகள் மிக தெளிவாக இந்த கருத்தை சொல்லுகிறார். திருநீரு, ருத்ராட்சம், சிவமந்திரம், அதான் பஞ்சாட்சரம், திருவைந்தெழுத்து, சிவருமானுடைய தியானம், அவருடைய உருவத்தை நாம் தியானம் செய்வது, இதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் பின்னால் சொல்கிறார். சிவன் அடியார் பூசை, மாகேஸ்வர பூசை என்று நாம் சொல்கிறோம். 1, 2, 3, 4, 5 இந்த 5 சம்பந்தங்களும் உடையவன் தான் சைவன் என்று அவர் சொல்லுவார். இதுல நீங்க மத்த எதை செய்யாட்டாலும் பரவாயில்ல, 2 ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். ஒன்று, சிவ பஞ்சாட்சரத்தை நீங்கள் ஜெபிப்பதும் சிவன் அடியார் பூசையும், இந்த 2ஐயும் நீங்க கட்டாயமாக செய்ய வேண்டும், அதனால்தான் நீங்கள் சைவர் என்று அழைக்கப்படுவீர்கள். சிவபஞ்சாட்சரம் என்பது வேதத்திலே ஸ்ரீருத்ரத்து, வேதத்தினுடைய 4 வேதம் என்பது 4 பகுதிகளாக இருக்கிறது. அதிலே யஜுர்வேதத்திலே நடுவிலே இருக்கக்கூடிய ஸ்ரீருத்ரத்திலே நடுவிலே வரக்கூடிய மிக உன்னதமான ஒரு மந்திரம். அந்த மந்திரத்துக்கு இணையான மந்திரம் வேறு எதுவும் கிடையாது என்ற நம்பிக்கை நமக்கு முதலில் இருக்க வேண்டும். இந்த பக்கம் போய் சிவபஞ்சாட்சரம் உபதேசம் பெற்றுக்கொண்டு அந்த பக்கம் போய் வேறு சில மந்திரங்களை பெற்றுக்கொண்டு 2ஐயும் கலந்து அடித்து நான் ஜபிக்கிறேன் என்று சொல்வது சைவனுக்கு அழகல்ல என்று மிக தெளிவாக பாம்பன் சுவாமிகள் சொல்கிறார், அடியேன் சொல்லவில்லை. சிவபஞ்சாட்சரம் மட்டுமே என்னை காப்பாற்றும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். எனவே சைவன் என்னும் சொல்லே மிகச் சிறப்பானது. அந்த சிறப்புக்கு ஏற்ற அந்த அங்கீகாரத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இந்த 5 கட்டளையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் சொல்றார். இதற்கு அடுத்த நிலைக்கு வருகிறார்.
நான் சைவனா இருக்கிறேன், அதே சமயத்துல எனக்கு வேறு சில பக்தி நெறிகளிலும் எனக்கு ஈடுபாடு இருக்கிறது என்று சொன்னால் நான் சைவனாக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு அவர் சொல்லுகிறார், தாய்மான சுவாமிகளுடைய பாடலை மேற்கோள் காண்பித்து, சைவ சமயமே சமயம், சமயாதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்றுள் வெளிகாட்டும் இந்த கருத்தை விட்டு பொய்வந்து உழலும் சமய நெறி புகுத வேண்டா, முத்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று தாய்மான சுவாமிகள் பாடிய பாடலை மேற்கோள் காண்பிக்கிறார். இங்கே சமயாதீத பழம்பொருள் என்று சிவருமானை சொல்லிவிட்டதால் சைவ சமயமே சமயம் என்று ஏகாரமிட்டு சமயமே அப்படின்னு உறுதியாக சொன்னதாலும் இந்த கொள்கையை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சைவ சமயத்தினுடைய கொள்கையை கடைபிடிப்பேனே தவிர வேறு எந்த மதத்தினுடைய கொள்கையும் எனக்கு தேவையல்ல, எனக்கு இதுவே போதுமானது என்று எவன் சொல்லுகிறானோ அவன் சைவன் என்று அவர் மிக தெளிவாக சொல்கிறார். அடுத்ததாக சொல்கிறார், இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. திருநீரு ஏன் பூச வேண்டும் என்று சொல்லுகிறார். சிவாகமங்களிலே சிவபெருமான் கட்டளையிட்டு இருக்கிறான். என்ன கட்டளையிட்டு இருக்கிறான்? திருநீரு அணிய வேண்டும். பிருகஜாபால உபனிஷத்துல நீங்க திருநீரு அணிய வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. பஸ்பம் அணியாத நெற்றியை சுடு, சிவாலயம் இல்லாத கிராமத்தை கொளுத்து, சிவார்ச்சனை இல்லாத ஜென்மத்திலே தீயை வை, சிவனை ஆசிரியிக்காத சாத்திரத்தை எரித்து விடு என்று பிருகஜாபால உபனிஷத் தெளிவாக சொல்லுகிறது. என்ன இது ரொம்ப வன்முறையை தூண்டுகிறதே என்பது போல் தோன்றும், ஆனால் அதனுடைய உள்பொருள் அதுவல்ல. என்ன சொல்லுகிறார் என்றால், சிவனோடு சம்பந்தமுடைய பொருட்களை ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் நிச்சயமாக சைவனாக இருக்க முடியாது என்பதை எதிர்மறையாக அந்த உபனிஷத் சொல்லுகிறது. எனவே சிவன் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டிருக்கின்றால் அதை முதலாக உடனடியாக பணிந்து செய், அவன் சைவன். திருநீர் இட வேண்டும் என்பது நம்முடைய ஆச்சாரியராகிய ஆளுடைய பிள்ளையாருடைய கட்டளை. மந்திரமாவது நீர் என்ற பதிகமே அதற்காகத்தான் அவர் அருளி செய்தார். வேதத்தில் உள்ளது நீர் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய திருவாக்கே நமக்கு பிரமாணம். இதன் பிறகு அவர் என்ன சொல்லுகிறார்? சமயாச்சாரியார்களை நாம் நம்முடைய குலதெய்வமாக வணங்க வேண்டும் என்று சொல்கிறார். சமயாச்சாரியார்களை விட்டால் நமக்கு கதி இல்லை. எனவே சமயாச்சாரியார்களை நாம் மறந்தும் தொழாமல் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். அதற்கு அவர் ஒரு பகுதியை சொல்கிறார். அவர்கள் தெய்வ மகிமை பெற்று விளங்குபவர்கள். வடமொழியில் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்தந்த முனிவர்கள் எல்லாம் அந்தந்த பாடல்களைத்தான் பாடினார்கள் என்று இன்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. அதே நேரத்தில் நால்வர் பெருமக்கள் பாடிய பாடல்கள் அவர்களே பாடியதாக நம் கண் முன்னால் இருக்கின்றன. அவை நமக்கு மிக சமீப காலத்தில் வந்தவை. வேதவியாசர் 18 புராணங்களையும் செய்தாரா, இந்த இருக்கக்கூடிய 18 புராணங்களையும் செய்தாரா என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் பிரம்மசூத்திரம் மட்டும் அவருடையது என்று சொல்லலாம். அதே போல் பிரம்மசூத்திரத்துக்கு விரிவுரை பாஷ்யம் எழுதியவர்கள் அவரவர்களுக்கு தோன்றிய முறை எழுதி கொண்டு இதையெல்லாம் வேதம் சம்மதித்து கொண்டது, சரஸ்வதி இதை ஏற்றுக்கொண்டாள் என்று எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. இந்த நூல்களை எல்லாம் விட நம்முடைய சமயாச்சாரியார்களுடைய திருவாக்குகள் உயர்ந்தவை, சிறந்தவை என்று பாமன் சுவாமிகள் வலியுறுத்தி சொல்லுவார். அவர்கள் செய்த அற்புதங்கள் அனைத்தும் சிவபெருமான் என்று இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நம் கண் முன்னால் நிரூபித்து காட்டுபவை என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் ஒருத்தன் நம்பலைன்னா அவன் வேற எதுதான் நம்ப முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். எனவே நீங்க மற்ற எத்தனையோ நம்பிக்கைகள் நீங்க வச்சிருந்தாலும் அந்த நம்பிக்கைகள் எல்லாம் தூர போட்டுட்டு சமயாச்சாரியார்கள் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். ஏனெனில் அதுவே சிறந்த நம்பிக்கையாக இருக்கும். அவர்களை நம்பினோர் அவர்கள் அடைந்த இடத்தை அடையலாம் என்று பாம்பன் சுவாமிகள் திருவாக்கு அருளி செய்கிறார். இரண்டாவது, பஞ்சாட்சரத்தை நாம் எக்காரணம் கொண்டும் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. இந்த பஞ்சாட்சரத்திலே நமக்கு ஸ்தூலம், சூட்சுமம், காரணம் என்று பல்வேறு வகைகள் இருக்கின்றன. இதிலே இந்த வகைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த பஞ்சாட்சரத்தை நாம் ஒரு காலம் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சுந்தரமூர்த்திகள் சொன்னது போல நாம் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் எழுதிய ஒரு பாடலையும் பாமன் சுவாமிகள் மேற்கோள் காண்பிக்கிறார். இது உண்மையிலே நமக்கான பாடல். என்ன சொல்கிறார்? மடம் ஓட்டும் கருணைதனை மறவேன்.
என்னுடைய அறியாமையை போக்கக்கூடிய உன்னுடைய கருணையை நான் மறக்க மாட்டேன் இறைவா. நெஞ்சுள அளவும் மாற்றார் நூலை தொடமாட்டேன். என் உயிர் உள்ள வரையிலும் நான் மற்ற சமயத்து நூல்கள் மீது நம்பிக்கை வைக்க மாட்டேன். தொடமாட்டேன்னா என்ன பொருள்? அதன் மீது என்னுடைய நம்பிக்கை செல்லாது. என்னுடைய நம்பிக்கை சமயாச்சாரியருடைய திருவாக்குகள் மீதுதான் இருக்கும் என்று சொல்லுவேன். அவர் உரைக்கும் உரை கேளேன். மாற்று சமயத்தவர்கள் சொல்லக்கூடிய எத்தனையோ உபதேசங்களை நான் என்ன செய்ய மாட்டேன்? காது கொடுத்து கேட்க மாட்டேன். அநியாய தொடக்கர் கோளுக்குள் படமாட்டேன். அந்த மாற்று சமயத்தவர்கள் செய்யக்கூடிய பல வஞ்சனைகளுக்கும் நான் ஆட்பட மாட்டேன். ஏனென்றால் பாம்பன் சுவாமிகள் காலத்தில் வைஷ்ணவர்கள் மிக மோசமான மொழியில் சிவருமானையும் சமயாச்சாரியர்களும் திட்டி பல்வேறு துண்டு பிரசுரங்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏகான்மவாதிகள், மாயாவாதிகள் என்று சொல்லக்கூடிய சங்கராச்சாரியாரை பின்பற்றக்கூடிய அடியவர்கள் இதே ரீதியில் சைவ சமயத்தை இழித்தும் பழித்தும் பல்வேறு துண்டு பிரசுரங்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் இரண்டு தரப்பினையும் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அதனால்தான் அவர் என்ன சொல்கிறார்? அநியாய தொடக்கர் கோளுக்குள் படமாட்டேன் என்று சொல்கிறார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு, உன்னுடைய திருவருளை என்னுடைய நெஞ்சிலே இருத்தி நான் உன்னை விடமாட்டேன், எனது குகப்பிரம்மம் என விளங்கு எம்மானே என்று முருகப்பெருமானை போற்றுகிறோம். நம்மை பொறுத்தவரை விநாயக பெருமான், முருகப்பெருமான், சிவபெருமான், அம்மை, சண்டிகேஸ்வரர் இந்த 5 பேருமே ஒருவர் தான். நாம் இவர்களை பிரித்து பார்ப்பதில்லை. நால்வர் பெருமானை பற்றி அவர்கள் இன்னொரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். ஆச்சாரிய சுவாமிகள் நால்வரும் ஒரே தெய்வ உபாசகர் என்பதை சைவர்கள் கருத்தூன்றி பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு 4 திருவாக்குகளை எடுத்து சொல்கிறார்கள். சிதம்பரத்தினுடைய தில்லையிலே ஞானசம்பந்தர் பாடிய பாடலிலே கருமான் உரியாடை கரைசேர் கண்டத்தியம் பெருமான் கடலல்லால் பேணாது உள்ளமே, இந்த திருவார்த்தையை அப்படியே எடுத்து சுந்தரமூர்த்திகள் திருத்தொண்ட தொகையிலே எம்பெருமான் கடல் பேனா எம்பிரான் சம்பந்தன் என்று பின்னாலே சொல்கிறார். அப்பரடிகள் சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் என்று அப்பரடிகள் பார்க்கிறார். சுந்தரமூர்த்திகள் மரிசேர் அங்கையனே மலபாடியுள் மாணிக்கமே அறிவே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று சொல்றார். மாணிக்க வாசகர் மிக பெருமையா மிக பிரமாதமா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றார்? கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு. எனக்கு திருமாலுடைய பதவியை கொடுத்தாலும், இந்திரனுடைய பதவியை கொடுத்தாலும், பிரம்மாவினுடைய பதவியை கொடுத்தாலும் நான் அதை ஏற்க மாட்டேன். குடி கெடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால். என்னுடைய வாழ்க்கையே கெட்டு போனாலும் நான் உன் அடியார்களோடு தான் இருப்பேன். அதற்காக உன்னை நான் ஏச மாட்டேன். நரகம் புகினும் எள்ளேன். என்னை நீ நரகத்துல போட்டா கூட நான் என்ன செய்ய மாட்டேன்? உன்னை நான் ஏச மாட்டேன், திட்ட மாட்டேன், உன்னை கேலி பேச மாட்டேன். திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிறதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. உன்னுடைய திருவருள் எனக்கு இருக்குமானால் நான் உன்னை தவிர வேறொரு தெய்வத்தை மனதாலும் நினைக்க மாட்டேன் என்று சொல்கிறார். உள்ளேன் பிறதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே என்ற வார்த்தை நம்முடைய நெஞ்சிலே பொறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய திருவார்த்தை. அருணகிரிநாதருடைய திருவாக்கினையும் பாம்பன் சுவாமிகள் மேற்கோள் காண்பிக்கிறார். படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமல் இட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே என்று மிக தெளிவாக சொல்லும். அதன் பிறகு அவர்கள் உபனிஷத்துல இருந்தெல்லாம் எடுத்து மேற்கோள் காண்பித்து அதை முடிக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள், மிக முக்கியமான ஒரு உபதேசம் இது. இந்த போன்ற பிரபல பிரமாணங்கள் ஒருவனுக்கு பல மூர்த்தி வழிபாடு கூடாது என்று கூறுவது நன்றாய் தெரியும். அதாவது காண்பித்த அந்த பிரமாணங்களை வைத்துக் கொண்டு சுவாமிகள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒருவன் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் அன்றாட வாழ்க்கையிலும் முன்னேற வேண்டும் என்றால் அவனுக்கு பல தெய்வ வழிபாடு என்பது உதவாது என்று அருளி செய்கிறார். ஒரே மூர்த்தியும் ஒரே மந்திரமும் வேண்டும். ஒரு தெய்வம் தான் இருக்க வேண்டும். அந்த தெய்வத்திற்கான மந்திரத்தை தான் நீங்கள் உபதேசம் பெற்றுக்கொண்டு தினசரி ஜெபிக்க வேண்டும். அடுத்து அவர்கள் சொல்கிறார், இதை சைவர்கள் நன்கு கவனிப்பதில்லை. இது அன்று மட்டுமல்ல, 1919 இல்லை, இன்றைக்கும் இந்த பிரச்சனை நம்மிடம் இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். பல தெய்வ வழிபாடு சைவர்களுக்கு கூடாது. பல தெய்வங்களை வழிபடக்கூடிய அந்த புத்தியை விட்டு விடுங்கள், மற்ற கோயில்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்று பின்னால் சொல்கிறார். அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், தியானம் என்பது ஒரு மூர்த்தி பாவனையில் இருக்க வேண்டும்.
நீங்கள் தியானம் செய்தால் அந்த ஒரு மூர்த்தியை தான் தியானம் செய்ய வேண்டும். சிவனையே கதியாக கொள்பவன் விஷ்ணுவாதி தேவர்களை கைவிட வேண்டும். அதே போல் மற்ற சமயத்தை சேர்ந்தவர்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் அடுத்தாக்கள் சொல்கிறார். ஆனால் மற்ற தேவர்களை கண்டால் பொது வகையில் வழிபடுங்கள், இதையும் சொல்லிடுறாரு. அதே நேரத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னங்க சாமி நீங்க எப்படி சொல்றீங்க, எங்க தெருவுல பெருமாள் வீதி உலா வர்றாரு, அம்பாள் வீதி உலா வர்றாங்க, இந்த செல்லியம்மன் மாரியம்மன் அதே போல ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் வருது, நான் என்ன செய்யணும், நான் அப்படியே இப்படி தலையை திருப்பிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்ல, அந்த தெய்வங்களை எல்லாம் கண்டா இப்படி கும்பிட்டுக்கோங்க, சிவருமானுக்கு இப்படி கும்பிடுங்கன்னு அர்த்தம். யார் உங்களுக்கு தலைவனோ அவனுக்கு தலைக்கு மேல் கையெடுத்து கும்பிட வேண்டும், மற்ற தெய்வங்களுக்கு இந்த வணக்கம் போதுமானது. இதுதான் பொது வகையில் வழிபடுதல் என்று அருள். பல சில்லறை மந்திரங்களை விரும்பாதீர்கள். அந்த காலத்துல பாம்பன் சுவாமிகள் காலத்துல அனுமான் உபாசகர், விநாயகர் கணபதி உபாசகர், முருகன் உபாசகர் என்று பல்வேறு தெய்வங்களுக்கு உபாசகர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள், பொது வெளியில் அவர்கள் தெரிவதில்லை. அதுபோல எல்லா தெய்வங்களுடைய மந்திரங்களையும் வாங்கி கொண்டு நான் எல்லா தெய்வங்களையும் வழிபடுகிறேன் என்று இருக்காதீர்கள். எந்த துன்பம் வந்தாலும் உங்களுடைய கடவுளாகிய சிவருமானை மட்டுமே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வழிபட வேண்டும். ஆச்சாரிய சுவாமிகள் நால்வரும் சிவனை தவிர வேறு எந்த தெய்வத்தின் மேலும் பாடவில்லை. மிக முக்கியமான ஒரு கருத்து. அவர்கள் சிவருமானை தவிர வேறு யாரையுமே அவங்க பாடல. இதை மனதில் கொள்ளுங்கள் என்று பாம்பன் சுவாமிகள் சொல்கிறார். அவர்கள் காலத்துக்கு முன்பு பல தெய்வ வழிபாடு இருந்தது, அவர்கள் ஒரே தெய்வம் வேண்டும் என்று வற்புறுத்தி உள்ளனர். இதற்கு உதாரணமாக கிறிஸ்துவ மதத்தில் கிறிஸ்து இயேசுநாதரே முதல் தெய்வமாக இருக்கிறார். இஸ்லாத்தில் முகமது நபின்னு அவர் சொல்றாரு. ஆனா இஸ்லாத்துல அல்லாஹ் தான் கடவுள். முகமது நபிக்கு அவருக்கு இணை வைக்க கூடாதுன்னு அவன் சொல்றான். இதையெல்லாம் நீங்க உதாரணத்துக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, சீர்காழி கண்ணுடைய வள்ளல் என்று ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் சீர்காழியில இருந்தார். அவருடைய பாடலை நம்முடைய பாம்பன் சுவாமிகள் மேற்கோள் காண்பிக்கிறார். என்ன, எண்ணானை 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 ஏகம் இரண்டு எண்ணாமல் சும்மா இரு என்று சொன்னான் திருஞான சம்பந்தன் சீர்காழி நாடன் அருளாளன் ஞான வினோதன் என்ற வெண்பாவை சுவாமிகள் இங்கே பயன்படுத்துகிறார். திருஞான சம்பந்தர் சீர்காழி கண்ணுடைய வள்ளலுடைய மனதிலே தோன்றி, நீ ஒரு தெய்வத்தையே வழிபடு, அது சிவருமான் தான், இது எண்ணானை 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 என்று ஒரு விஷயத்தை ஒரு சொல்லை 3 தரம் சொல்லிவிட்டால் அந்த காலத்தில் அதை ஏற்றுக்கொண்டு பணிய வேண்டும் என்பது நம்முடைய மரபு. உய்யடா உய்யடா உய் என்று பட்டினத்தடிகளும் பின்னால் சொன்னார். எனவே பல தெய்வ வழிபாடு கூடாது, ஒரு தெய்வம், அந்த ஒரு தெய்வமும் சிவருமானே மட்டும்தான் இருக்க வேண்டும், மற்ற தெய்வங்களை பொது வகையில் வழிபட்டால் போதுமானது. ஒரு தெய்வம் அப்படி என்பதற்கு அவர்கள் சைவத்தில இன்னொரு உதாரணம் சொல்கிறார்கள். என்னவென்றால், கற்புடைய மனைவி தன்னுடைய கணவனுக்கு மனதில் எந்த இடம் வைத்திருப்பாளோ அதுதான் நம்முடைய அந்த ஒரு தெய்வத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய இடம். அது நம்முடைய உயிர் கடவுள் அவருக்கு கொடுக்க வேண்டிய இடம். கணவனுடைய பெற்றோர் அவருடைய உற்றத்தார் உறவினர்களுக்கு அந்த மனைவி எந்த இடத்தை கொடுப்பாளோ அந்த இடத்தை தான் நாம் பொது வகையில் மற்ற தெய்வங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மிக ஒரு எளிமையான உதாரணத்தை பெரியவர்கள் சொல்லுவார்கள். இதை நாம் மனதில் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு சுவாமிகள் என்ன சொல்கிறார்கள், இந்த ஜென்மத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு முக்தி பேர் அடைய வேண்டும் அல்லது அடுத்த ஜென்மம் இதைவிட உயர்வாக இருக்க வேண்டும் என்று கருதினால் ஒரு தெய்வ வழிபாடு அவசியம், அதை அவசியமாக செய்யுங்கள், அது சிவருமான் தான் என்று சொல்லிவிட்டு, காட்டேரி மாறி முதலியவற்றை கும்பிடாதீர்கள், அதனால் உங்கள் பக்தி கெடும். அந்த தேவதைகளே வந்து கேட்டால் உணவு கொடுங்கள், நீங்களாக வரவழையாதீர்கள், நீங்கள் வணங்குதற்குரிய ஏகமூர்த்தியை முற்றிலும் நம்புங்கள் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். நம்முடைய ஊரிலே இப்பொழுது குறி கேட்பது, அந்த நாடி பார்ப்பது, அப்புறம் இந்த வெத்தலையில மை போட்டு பார்க்கறது போன்ற பழக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கு. சில இடங்கள்ல நம்ம போய் சில சடங்குகளை செய்து சில தெய்வங்களிடம் போய் நாம் அருள் வாக்கு கேட்பது நம்முடைய வழக்கம். இதற்கெல்லாம் அவர் ஒரு பதில் சொல்லுகிறார், இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் பரம தெய்வமாகிய மகாதேவனாகிய சிவருமானிடத்தின் மீது பக்தி வைத்து விட்டால் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொரு விஷயம் மிக தெளிவாக சொல்கிறார், இன்று நம்மை பிடித்து ஆட்டக்கூடிய மிகப்பெரிய நோய் என்பது ஜாதகம் பார்த்து அதன் வழியாக எல்லா செயல்களையும் நிர்ணயித்துக் கொள்வது, ஜோதிடம் பார்ப்பது. இந்த ஜோதிடத்தின் வழியாக எல்லா செயல்களையும் நிர்ணயித்துக் கொண்டு நாம் போனோமானால் நம்மால் ஒரு செயலும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. ஜோதிடம் என்பது ஒரு எல்லையிலே நிற்க வேண்டும். அதற்கு மிக அதிக அளவு நாம் இடம் கொடுத்தோமானால் அது நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடும். சைவ சமயாச்சாரியருடைய வாழ்க்கையிலே ஞானசம்பந்தர்
வேதாரண்யத்திலே தங்கியிருந்த பொழுது அப்பரடிகள் கூட இருந்தார். அப்பொழுது குலச்சிறை நாயனார் வந்து திருஞான சம்பந்தமூர்த்தி பெருமானை அழைத்து, சுவாமி நீங்கள் மதுரைக்கு வர வேண்டும் என்று அழைத்த பொழுது திருநாவுக்கரசு சுவாமிகள் ஆளுடைய பிள்ளையாரிடம் சொல்கிறார், இப்பொழுது நாளும் கோளும் சரியில்லை, நீங்கள் இப்பொழுது மதுரைக்கு செல்ல வேண்டாம், உங்களுக்கு நிறைய ஆபத்துகள் வருகின்றன என்று சொன்னார். அது ஜோதிட அறிவு, அதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் ஞானசம்பந்தர் என்ன சொன்னார், என்னுடைய பெருமான் என் மனதிலே இருக்கின்றான், அதனால் எனக்கு நாளும் கோளும் நல்லனவே செய்யும் என்று சொல்லித்தான் கோளறு பதியமாகிய வேயூர் தோழிமங்கன் பதியத்தை அருளி செய்தார். இரண்டுமே உண்மை. அப்பரடிகள் சொன்னது போல அவருக்கு அந்த தீங்குகள் வந்தன. ஞானசம்பந்தர் சொன்னது போல சிவருமான் மீது அவர் அளப்பரிய அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்ததனால் அந்த தீங்குகள் அனைத்தும் பொடிபட்டு போயின. ஞானசம்பந்தர் சைவ சமயத்தினுடைய தலைவராக உயர்ந்தார். இது நம்முடைய கண்ணு முன்னால் நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம். இதை சுவாமிகள் வந்து ஒரு பாட்டுல வச்சிருக்கிறதாக சாமிகள் காட்டுறாங்க. என்ன பாட்டுன்னா, அந்த இடத்துல அவங்க சொல்ல வர்றாங்க, வினை வழி துன்பம் வரத்தான் செய்யும். நாம் செய்த வினைகளின்படி நமக்கு துன்பங்கள் வரும். அது வராது என்று யாராலும் உறுதி சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட மகானாக ரமணருக்கு கையிலே புற்று வந்ததெல்லாம் நாம் அறிவோம். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தொண்டையிலே புற்றுநோய் வந்தது என்பதையும் நாம் அறிவோம். இவற்றையெல்லாம் அவர் சொல்லிட்டுதான் என்ன சொல்றாரு, வினை வழி துன்பம் வரும். எனக்கு தெரிந்து 1990கள் 2000கள் வரையிலும் கூட இந்த ஜோதிட மோகம் இப்படி பிடித்து ஆட்டியதில்லை. இன்று விடிய காலை எழுந்தவுடன் டிவியிலே உங்கள் ராசிக்கன் என்று ஆரம்பிக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு பொய் என்பது எங்களை போன்ற ஊடகத்திலே வேலை பார்க்கக்கூடியவர்களாகத்தான் சொல்ல முடியும். பத்திரிகைகளே வரக்கூடிய ராசி பலன்கள் தொடங்கி டிவியிலே வரக்கூடிய ராசி பலன்கள் வரை அனைத்துமே முற்றிலும் போலி என்றும் சொல்ல முடியாது, முற்றிலும் உண்மை என்றும் சொல்ல முடியாது. அவை பொது வகையான கருத்துக்கள். இன்று மழை பெய்யலாம், கனமழை முதல் மிதமழை வரை, மெல்லிய மழை முதல் மிக கனமான மழை வரை பெய்யலாம் என்று வானியல் நிபுணர்கள் எப்படி சொல்லுகிறார்களோ அதே போலத்தான் இதுவும். தினசரி நமக்கு துன்பங்கள் வரத்தான் செய்யும். ஏனென்றால் நாம் பிறப்பு எடுத்து விட்டோம். நாம் முன்பிறவியில் என்ன பாவங்கள் செய்தோம், என்ன புண்ணியங்கள் செய்தோம் என்று நமக்கு தெரியாது. அப்படி துன்பங்கள் வந்தாலும் அந்த மூர்த்தியினுடைய வழிபாட்டிலிருந்து நழுவாதீர்கள் என்று பாமன் சுவாமிகள் அறிவுரைக்கிறார். அதற்கு அவருடைய பாட்டினையும் மேற்கோள் காண்பிக்கிறார். வானம் இடிந்து தலையில் விழும்படி வம்பு வந்தாலும் என்னை அந்த காணமையில் முருகையன் திருவருள் கைவிட மாட்டாதே என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இதை அப்பரடிகள் சொல்லியிருக்கார். வானம் துளங்கிலேன் மண் கம்பமாகிலேன் என்று அற்புதமான ஒரு பாடலிலே அதை சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் இருந்தாலும் நான் உன்னுடைய திருவடியை போற்றுவதை நான் கைவிட மாட்டேன். இடரினும் தளரினும் என்ற திருப்பதிகமே அதற்காகத்தான் எம்பெருமான் அருளி செய்திருக்கிறார் ஆளுடைய பிள்ளையார். எத்தகைய துன்பம் வந்தாலும் உன்னுடைய திருமந்திரத்தை ஓதுவதை நான் கைவிட மாட்டேன். இது சைவர்களுக்கான மிக முக்கியமான கற்பு அடையாளம். எனவே இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், சிவருமான் எப்படிப்பட்ட உயர்ந்த தெய்வம் என்று அடுத்தடுத்து சொல்லுகிறார். அது நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம். சைவர்களாகிய நாம் சிவருமானை தவிர வேற யாராலும் நமக்கு முக்தி கொடுக்க முடியாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் சொல்லிட்டு அவர் அடுத்தாக்களை சொல்றாரு. இந்த பெரும் இதுகாரும் விவரித்தவாற்றால் சைவருக்கு வாய்த்த சிவமாம் தெய்வமும் சிவ மந்திரமும் உபகரணமும் பெரும் சிறப்புடையன என்பது போதர். நான் சொன்னதுல இது வரைக்கும் நான் சொன்னதுல சிவம் என்கிற தெய்வம், அவருக்குரிய மந்திரங்கள், அந்த திருநீரு ருத்ராட்சம் என்ற புற அடையாளங்கள் இவையெல்லாம் சிறப்புடையன என்று உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த பெரும் ஆதிக்கியத்தை கைவிட்டு சைவர் ஏன் விலக வேண்டும்? இப்படி ஒரு அற்புதமான ஒரு பொருள் உங்க கையில இருக்கும் பொழுது நீங்க ஏன் மத்த நெறிக்கு போறீங்கன்னு கேட்கிறார். அந்த மத்த நெறி என்னங்கிறத அவர் சொல்றாரு. கிறிஸ்துவர், முகமதியர், பௌத்தர் முதலிய மதத்தினர் தத்தம் நிலை நல்லதென்று கொண்டு அதன் நெறியில் செல்லா நிற்க சைவர் மட்டும் ஏன் தங்கள் பெரும் பாக்கியத்தை உதைத்து தள்ள வேண்டும்? இது பெரும் பாவமாகும் என்றோ என்று கேட்கிறார். அவன் மதத்துல தெளிவா இருக்கும் பொழுது நீங்க ஏன் குழம்புறீங்கன்னு அவர் கேட்கிறார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, சிவனுடைய 8 மூர்த்தங்கள் என்று நாம் அஷ்டமூர்த்த வடிவத்தை சொல்லுவோம். அந்த அஷ்டமூர்த்தத்தை வழிபடும் பொழுதே நமக்கு சிவருமானை வழிபட்ட மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வர்றாரு. என்னன்னா, வெளி பூஜையை விட மனசுக்குள்ள பண்ணக்கூடிய பூஜை உயர்ந்தது சொல்றார். இதுக்கு ஸ்வேதாசோதர உபநிஷத்துல இருந்து ஒரு மேற்கோளும் அவர் காமிச்சிட்டு இந்த சிவருமான் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, கைவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை, தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை அவர் மேற்கோள் காமிச்சிட்டு, பிறப்பன் வலசை என்கிற காட்டிலே நான் நிட்டை கூடியிருந்த காலத்திலே
ஒரு நாள் விடிய காலம் அதிகாலை 3 மணி அளவிலே நெட்டையிலிருந்து எழுந்து விடு என்று எனக்குள் ஒரு சத்தம் கேட்டது. நான் எழுந்திருக்க மாட்டேன் என்று இருந்தேன். நீ எழுந்து விடத்தான் வேண்டும் என்று அதைவிட பெருத்த சத்தம் ஒன்று கேட்டது. அப்பொழுதும் நான் அசையவில்லை. ஏகாதச ருத்ரர்கள் வருகிறார்கள், எழுந்திரு என்று ஆணை பிறந்தது. முருகவேள் ஆணை வந்தால் தவிர நான் எழுந்திருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். பிறகு முருகனே கட்டளை இடுபவன் என்று உணர்த்தப்பட்டது. அப்பொழுதுதான் நான் எழுந்தேன் என்று சொல்கிறார். இந்த உறுதிப்பாடு உங்களுக்கு அவசியம் என்று சொல்கிறார். துன்பம் வரும், இன்பம் வரும், இரண்டும் கலந்தும் வரும். துன்பங்களுக்காக கலங்கி நாம் மற்றொரு தெய்வத்தை நாடக்கூடாது என்பதற்காக இதை சொல்கிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு உள்பூசையை சொல்லியிருக்கிறார். அகப்பூசை, இந்த அகப்பூசைக்கு செய்வதற்கு நாம் தீட்சை வாங்க வேண்டும். அது யாரால் இயல முடியுமோ அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. வெளிப்பூசையிலே அவர் சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பூசை மாகேஸ்வர பூசை. அதாவது சிவனடியார்களுக்கு திருவமுது செய்விப்பது. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் என்று பெரிய புராணம் இதை சொல்லுகிறது. பெரிய புராணத்துடைய முதன்மை நோக்கமே அடியார்களுக்கு அமுது செய்வித்தலை காட்டுவதுதான். அந்த வகையிலே மாகேஸ்வர பூசை என்பது நீங்கள் அவசியமாக செய்தால்தான் சிவபெருமானுடைய திருவருள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் அவர்களிலே யாராவது ஒரு வடிவத்திலே சிவபெருமான் வருவான், நமக்கு தெரியாது என்று அவர் சொல்கிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அதன் பிறகு மிக எளிமையாக உங்களுடைய வாழ்க்கையில சிவபெருமானை சிந்திக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். என்னன்னா, நீங்க அகப்பூசை செய்யும் பொழுது சில பேர் சொல்றாங்க, விளக்கு போல் பாவனை செய் என்று சொல்லுகிறார்கள். விளக்குன்னா அந்த ஜோதி இருக்கு இல்லையா, அந்த விளக்கினுடைய வடிவம் ஜோதி. அந்த ஜோதியை போல நீங்க என்ன செய்யணும், இந்த நெத்தியில தியானம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சூரியனை போல் பாவனை செய் என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் காதுல கேட்கக்கூடிய ஓசையில நீங்க தியானம் பண்ணுங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை முழு உருவத்தோடு தியானம் பண்ணுங்கள். அவர் சதாசிவ மூர்த்தியா எழுந்தருளி இருக்கின்ற அந்த தோற்றத்தையே நீங்கள் தியானம் பண்ணுங்கள். இரவு பகலாய் இந்த நாட்டம் உங்களிடம் பெருகினால் நீங்கள் பரம யோகிகள் ஆவீர்கள். தினசரி உங்களால முடியாட்டாலும் சாப்பிடுறதுக்கு முன்னால 3 வேளை சிவபெருமானை நினையுங்கள். நாள்தோறும் அதிகாலையில் எழுந்து கைகால் சுத்தி செய்து அரை மணி நேரமாகவாது அந்த மூர்த்தியை முறைப்படி நினையுங்கள். அதனால் எல்லா நன்மையும் உண்டாம். இந்த இருவகை பூசைகளையும், அதாவது வெளிப்பூசை, அகப்பூசை, இந்த 2 பூஜைகளையும் ஆடம்பரமாக செய்யாதீர்கள். உள்ளும் புறமும் ஒத்த உண்மை அன்போடு செய்வீர்கள் என்று சொல்கிறார். இந்த உள்ளும் புறமும் ஒத்த உண்மை என்பதுதான் நமக்கு மிகச்சிறந்த ஒரு மிக முக்கியமான ஒரு குணம். நான் 4 பேர் செய்கிறார்கள் அதனால் செய்கிறேன், இவர்கள் செய்கிறார்கள் அதனால் செய்கிறேன் என்று செய்யக்கூடாது என்று சொல்லிவிடுகிறார். இது அற்புதமான இந்த உரைக்கு பிறகு நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அறிவுரை ஒன்று நமக்கு இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு திருவையாறு தலபுராணத்திலே, அந்த தலபுராணத்து ஆசிரியர் திருநந்தி தேவர் எம்பெருமானிடம் விண்ணப்பித்ததாக 16 பேர்கள் விண்ணப்பித்ததாக ஒரு பாடல் வரும். அந்த பாடல் சைவ சமயத்திலே மிக முக்கியமான ஒரு பாடல். மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறாமணமும். வேதங்களை யாராவது இழுத்து பேசினால், சிவபெருமானையும் சைவத்தையும் 4 ஆச்சாரியர்களையும் சந்தானாச்சாரியர்களையும் இழுத்து பேசினால் பொறுக்க கூடாது, உடனடியாக பதில் தெரிவிக்க வேண்டும். தருகன் 5 புலன்களுக்கு ஏவல் செய்யுறா சதுரும். 5 புலன்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, அவற்றை நாம் அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறவி தீதனா பேதையர் தம்மோடு பிணக்கும். நாம் இப்பொழுது பிறந்திருக்கின்ற இந்த பிறவி ரொம்ப நல்ல பிறவி, நாம சாப்பிட்டு நல்லபடியா அனுபவிக்கலாம் அப்படின்னு எவன் சொல்றானோ அவனோட சேராதீங்க. உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும். யார் அறம் செய்கிறார்களோ அவர்களோடு இணைந்திருங்கள். யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும். அடியார் பெருமக்கள் எந்த உதவி கேட்டாலும் நம்மால் இயன்ற அளவு செய்யக்கூடிய அந்த இயல்பும். மா தவத்தினோர் ஒருப்பினும் வணங்கிடும் மகிழ்வும். மிகப்பெரிய தவமுடைய பெரிய பெரிய அந்த ஆன்மீக சான்றோர்கள் ஒரு கால் நம் மீது கோபப்பட்டால் கூட, நம்மை தண்டித்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனமும். ஓது நல் உபதேச மெய் உறுதியும். நம்முடைய ஆச்சாரியர் நமக்கு உபதேசம் பண்ணி அந்த பஞ்சாட்சர ஜபத்தை கைவிடாத அந்த நிலையும். அன்பர் தீது செய்யினும் சிவச்செயல் என கொள்ளும் தெளிவும். ஒருவேளை நாம் அடியார்கள் என்று கருதியிருந்த நபர்கள் நமக்கு தீங்கு செய்தால் கூட அது எம்பெருமான் அருளி செய்த செயலே என்று கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு. மனமும் வாக்கும் நின் அன்பர் பால் ஒருபடு செயலும்.
என்னுடைய மனமும் என்னுடைய வாக்கும் அடியார்களை நோக்கியே இருக்க வேண்டும், மற்றவர்களை நோக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற தெளிவும், கனவிலும் உனது அடியருக்கு அன்பராம் கருத்தும், நான் கனவுல கூட உன்னுடைய அடியார்களுக்கு தான் நான் அன்பராக இருக்க வேண்டும் என்ற கருத்து, நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும். இதைத்தான் அவர் சொன்னாரு. உள்ளேன் உன்னையல்லாது பிற தெய்வம் எங்கள் உத்தமனேன்னு மாணிக்க வாசகர் சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தையை இந்த ஆசிரியர் அருமையா பயன்படுத்துகிறார். நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும். என்னுடைய நினைவு இருக்கும் தண்ணியும் நான் என்ன செய்ய மாட்டேன், சிவருமானை தவிர வேறொரு கடவுளை கையெடுத்து கும்பிட மாட்டேன் என்ற அந்த இதுவும், புனித நின் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொலிவும். தினசரி சிவருமானை பற்றி நான் ஓரிரண்டு பாடல்களையாவது நான் படிக்க வேண்டும் என்ற அந்த நிலையும், தீமையாம் புறச்சமயங்கள் ஒழித்திடு திறனும். இதுதான் மிக முக்கியம். சைவ சமயத்திலே நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், நான் பாட்டு காலையில எந்திக்கிறேன், சாமியை கும்பிடுறேன், கோயிலுக்கு போறேன், தேவார திருவாசகம் பாடுறேன், சந்தியாவந்தனம் பண்றேன், சமய தீட்சை வாங்கினா சந்தியாவந்தனம் பண்றேன், சிவபூஜை வாங்கினா நான் சிவபூஜை பண்றேன், அந்தந்த தீட்சைக்குரிய நிலைகளை எல்லாம் பண்றேன், பூ போடுறேன், சாமி கும்பிடுறேன், அதோட என் வேலை முடிஞ்சது. கோயில்கள் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன, சிவருமான் கோயில்ல என்ன அட்டூழியம் நடந்தா எனக்கு என்ன, சைவ பெருமக்களுக்கு என்ன அட்டூழியம் நடந்தா எனக்கு என்னன்னு நான் கண்டுக்காம இருக்கிறது நல்லதல்ல, அது சிவனடியாருக்கு உரிய இலக்கணம் அல்ல என்று திருவையாற்று புராண ஆசிரியர் சொல்லுகிறார். அதுல அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், தீமையான் புற சமயங்கள் ஒழித்திடும் திறனும். சைவ சமயத்தை பிற சமயங்கள் ஆக்கிரமிக்க முற்படும் பொழுது நாம் எதிர்த்து குரல் கொடுத்து கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த நிலையைத்தான் ஆர்மோனாவலர் கையில் எடுத்தார். சித்தாந்த பண்டித பூசணம் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்களும் இந்த நிலையில் நின்றுதான் செயல்பட்டார்கள். வாய்மையாகவே பிறர் பொருள் விளைவுறா வழங்கும். நான் என்னுடைய வறுமைக்காக அடுத்தவங்களுடைய பொருளை போய் நாடக்கூடிய நிலைமை எனக்கு வராத அளவுக்கு எனக்கு செல்வத்தை கொடுத்துரு இறைவா என்று அவர் கேட்கிறார். அதன் பிறகு ஏமுறும் பரதாரம் அச்சிடாத நன்னோன்பும். இது தமிழர்களுடைய அடிப்படை பண்பு. என்னன்னா, பிறன்மனை நோக்கா பேராண்மை என்ற அந்த அடிப்படை நோன்பு எனக்கு இருக்கு. அது நோன்பு என்றே சொல்லுகிறார். அதை விரதம் என்று அவர் சொல்லுகிறார். தூய்மை நெஞ்சில் யான் எனது என்னும் செருக்குறா துறவும். துறவு எப்படி இருக்க வேண்டும்? யான் எனது என்ற இந்த செருக்கு எனக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தூய்மையான நெஞ்சு எனக்கு வேண்டும், அப்படிப்பட்ட துறவு எனக்கு வேண்டும். இன்றைய நிலையில் அது ரொம்ப கஷ்டம். துறக்கம் மீது உறகினும் நரகில் தோய்கினும் இறக்கினும் பிறக்கினும் இன்பம் தூய்க்கினும் பிறைக்கொழுந்து அணிசடை பெருமை இவ்வரம் மறுத்திடாது எனக்கு நீ வழங்கல் வேண்டுமால் என்று நந்தியம்பெருமான், நம்முடைய சைவ பரம்பரைக்கெல்லாம் முதல் குருவாகிய நந்தியம்பெருமான் திருவையாற்று ஈசனிடம் இந்த 16 வரங்களையும் கேட்டு பெற்றார் என்று அந்த தலபுராணம் சொல்லுகிறது. எனவே இந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது, நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் வென்றாலும் துய்ந்தாலும் விழித்தாலும் இமைத்தாலும் அன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார் என்று பெரிய புராணத்திலே சேக்கலார் சுவாமிகள் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாடலை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அந்த பாடலின்படியே சிவருமானுடைய திருவுருளை நாம் சிந்திக்க வேண்டும். அதோடு சில பாடல்கள் நமக்கு தேவாரத்திலே பயிலப்பட்டிருக்கிற அந்த பாட்டை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். வானம் துளங்கில் மண் கம்பமாகில் மால் வரையும் தானம் துளங்கி தலைதடு மாறில் தன் கடலும் மீனம் படில் விரி சுடர் வீழில் வேலை நஞ்சுண்டு ஊனமொன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமர்க்கே. சிவருமானுடைய அடியவர்களுக்கு வானமே இடிஞ்சு விழுந்தாலும், பூகம்பம் வந்தாலும், மலை இடிஞ்சு விழுந்தாலும், என்ன நடந்தாலும், கடலே வத்தி போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா இது எதுவுமே அவனை பாதிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த துன்பம் வந்தாலும் அது இறைவன் அடியவருக்கு ஒன்றும் இல்லை என்று அர்த்தம். இதை திருவம்பாவையிலே நம்முடைய மாணிக்க சுவாமிகள் மிக அருமையாக சொல்லியிருப்பார்கள். அது என்ன, எங்களிலும் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் என்று அற்புதமாக சொல்லியிருப்பார்கள். எம்பெருமானுக்கு ஆட்பட்ட பிறகு சூரியன் எங்க உதிச்சா எனக்கு என்ன, எல்லாமே நன்மைக்கே என்ற அந்த ஒரு நிலை வந்துவிடும். அடியார்களை நாம் சாதி வேதம் பார்த்தோ, அவருடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வு பார்த்தோ, அவருடைய நிலையினுடைய ஏற்றத்தாழ்வை பார்த்தோ நாம் என்ன செய்யக்கூடாது, கணக்கிடக்கூடாது என்பதற்கு அப்பரடிகள் நமக்கு ஒரு திருவாக்கு அருளி செய்திருக்கிறார். எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் ஒழிய, யாராக இருந்தாலும் சரி, அவங்க நெத்தியில விபூதியும் ருத்ராட்சமும் போட்டிருந்தா அவங்கள வழிபட்டு உவராதே அவரவரை கண்டபோது, அவங்க இன்னார் இனியார் என்று பார்க்காமல் அவங்களை கண்டபோது உகந்து அடிமை திறம் நினைந்து, இவர்களுக்கு அடிமையாக இருக்க சொல்லி இறைவன் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறானே என்பதை மகிழ்ந்து எடுத்துக்கொண்டு உவந்து நோக்கி, இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி, நீங்க இந்த சாமியை கும்பிடுறீங்க அந்த சாமியை கும்பிடுறீங்கன்னு சொல்லாம, இரண்டு ஆட்டாது
ஒளிந்து ஈசன் திறமே பேணி எம்பெருமானை மட்டுமே வழிபட்டு கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து மருமாற்ற திருத்தாண்டவத்தினுடைய மிக முக்கியமான முதல் பாடலே நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இது யாருக்கு? நாம் யாருக்கும் அடிமை இல்லை, யமனுக்கு கூட நான் அஞ்ச மாட்டேன், எனக்கு நரகம் கிடையாது, எனக்கு துன்பங்கள் இல்லை, நான் எனக்கு இனிமே பிணிகள் வராது. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரம், யாருக்குமே அடிமை செய்யாத ஒப்பற்ற ஒரே தலைவனாகிய எம்பெருமானுக்கு சங்கவன் குலையோர் காதில் கோமான், அந்த சங்கவன் குலையை காதில சூட்டியிருக்கின்ற அந்த கோமானுக்கு நாம் என்றும் மீளா கோமாக்கே என்று ஏகாரம் விட்டுக்கிறார். அது தெளிவு. கோமாக்கே நாம் என்றும் மீளா ஆளாய் பொய்மலர் சேவடியினையே குறிக்கணும். யார் சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றினார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்றும் நாம் யாவருக்கும் எடைவோம் அல்லோம், இருநிலத்தில் எமக்கு எதிர் ஆவாரும் இல்லை, சென்று நாம் சிறுதெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பற்றோம், ஒன்றினால் குறையுடையோம் அல்லோம் அன்றே, உருபினியார் செரல் ஒளிந்திட்டு ஓடி போனார், பொன்றினார் தலைமாலை அணிந்து சென்னி புண்ணியனை நன்னிய புண்ணிய துளோமே. எம்பெருமானுடைய திருவடியை வழிபடுவதால் எங்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது, எங்களுக்கு எதிரானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, சிவபெருமான் திருவடியே எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று அவர் தெளிவாக சொல்லு. சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் உள்ளோம், எங்களுடைய அன்றன்றைய லாபங்களுக்காக இந்த தெய்வத்தை இன்று அந்த தெய்வத்தை அன்று என்று நான் வழிபட மாட்டேன் என்று தெளிவாக சொல்லு. இப்படி எல்லாம் மிக அற்புதமான பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். கடைசியாக நிறைவாக திருநெல்வேலியைச் சேர்ந்த சிதம்பர ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளையினுடைய குருநாதர். அவர் 1930களிலே 20களிலே ஒரு நூல் எழுதினார். அது சமய வரம்பு என்ற நூல். அந்த சமய வரம்பு என்ற நூலிலே அவர் 7 கட்டளைகளை நம்முடைய சைவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த கட்டளைகள் நாம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டிய கட்டளைகள். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாச சுவாமிகளாகிய 4வரும் சைவ சமய ஆச்சாரியர். இவர்கள் வாக்கு முழுவதும் பிரமாணமே. இவர்கள் வாக்குல நான் இதை எடுத்துக்கிறேன் அதை விட்டுறேன், இதை எடுத்துக்கிறேன் அதை விட்டுறேன் அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே பிரமாணம். மெய்கண்ட தேவர், அருணந்தி சிவாச்சாரியர், மறைஞான சம்பந்த சிவாச்சாரியர், உமாபதி சிவாச்சாரியர் ஆகிய 4வரும் சைவ சந்தான ஆச்சாரியர்கள். இவர்கள் வாக்கு முழுவதும் பிரமாணமே என்று சொல்லிவிட்டார். 3வது, இந்த இருவகை ஆச்சாரியர்கள் காலத்தில் வழங்கி வந்த வேதங்கள் இப்பொழுது உள்ள இருக்கு, யஜுர், சாமம், அதர்வணம் என 4ம், ஆகமங்கள் காமிகாதி 28 என்பது அவர்கள் திருவாக்குகளால் தெரிகின்றன. அவர்கள் இவ்விருவகை நூல்களையும் பரம பிரமாணமாக ஓதுவதாலும் இவ்வேதாகமங்களே சைவ சமயத்துக்கு சிறந்த பிரமாண நூல்கள் என்று விசுவசித்து அவைகள் கூறிய விதிவழி நடக்க வேண்டுவது சைவ சமயங்களின் கடமை. எனவே வேத ஆகமங்கள் நம்முடைய பிரமாண நூல்கள் என்பது மாற்று கருத்து. 4, நமது பூர்வீக ஆச்சாரியர்கள் தமிழ், வடமொழி என்னும் 2 மொழிகளும் நமக்கு உரிய மொழிகளாக அருளி செய்திருக்கிறார்கள். ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அறிகிலா, ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி இருமொழியும் நிகர் என்னும் இதற்கு ஐயம் உளதேயோ இந்த திருவாக்குகளை மேற்கோள் காண்பித்து இந்த அருளி செயல்களை பிரமாணமாக கொண்ட நாம் தமிழையும் வடமொழியையும் ஒப்ப பேணி வருதல் வேண்டும். இவை 2 நம்முடைய 2 கண்கள் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடாது. இடையறவு படாத நமது சைவ பரம்பரையிலே குரு உபதேச கிரமமாய் வருகின்ற எந்த கிரியையும், அதாவது 16 சம்ஸ்காரங்கள் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த கிரியைகளை எல்லாம் பூர்வ வரம்பு தவறாமல் அனுஷ்டித்து சமயாச்சாரத்தை காக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைய நிலையில இது மிக சிரமமான ஒன்று. ஆனாலும் முடிந்த அளவு நாம் அதை அனுஷ்டிக்க வேண்டும். இந்த வித அவிச்சின்ன சைவ பரம்பரையிலே வந்த சிவஞான சுவாமிகள் முதலியோர் அருளி செய்த சிவஞான பாடிய முதலிய ஞான பொக்கிஷங்கள் கண்ணாக மேலே சொல்லிய எல்லா நூல்களையும் திருவருள் முகமாக தெளிதல் இன்றியமையாதது. அனைத்து நூல்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து பாராயணம் செய்யல் வேண்டும். இந்த பாராயணம் செய்தலுக்கும் படித்தலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பாராயணம் செய்யும் பொழுது அதிலே மனதை ஊன்றி ஒரு வரியை திரும்ப திரும்ப வாசித்து நாம் அப்படியே கடக்கும் பொழுது திருவுருள் நம்முடைய உள்ளத்திலே சில கருத்துக்களை தோற்றுவிக்கும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இவற்றை தொடர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும். முடிவாக மேற்கூறியவற்றிற்கு மாறான எதனையும் மனப்பூர்வமாக உடன்படக்கூடாது.
சமயாச்சாரியர்கள், சந்தானாச்சாரியர்கள் நம்முடைய குலதெய்வங்கள். இவருடைய வாக்குகள் நமக்கு பரம பிரமாணங்கள். இந்த பிரமாணங்களை தாண்டி வேறு எந்த நூல்களும் நமக்கு தேவையில்லை. வேதாகமங்கள் நம்முடைய பிரமாணங்கள். அவற்றில் சொல்லப்பட்ட உண்மைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த சைவ சமயத்தினுடைய அடையாளங்களாக சிதம்பர ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்றைய நிலையிலே மிக மோசமான ஒரு ஸ்திதியில இருக்கக்கூடியது யார் என்றால் அது சைவ சமயம் தான். ஏனென்றால் சைவ சமயத்துக்கு நமக்கு பல சவால்கள் இருக்கின்றன. ஒரு பக்கம் பாபாக்கள் வழிபாடு, இன்னொரு பக்கம் சித்தர்கள் வழிபாடு என்ற பெயரில் நடக்கிற கோமாளி கூத்துகள், அதன் பிறகு இன்னொரு பக்கம் நடக்கக்கூடிய பரிகாரங்கள் என்ற பெயரில் நடக்கக்கூடிய கேலி கூத்துகள் என நம்முடைய சைவ சமயத்துக்கு நாலாபுறம் இருந்தும் தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு இடையிலே இன்னொரு பக்கம் மாயாவாதிகளாகிய சங்கர மடங்கள் நம்முடைய சிவாலயங்களை விழுங்குவதற்கு துடிக்கிறார்கள். அதற்காக அவர்கள் பல திட்டங்களை வகுக்கிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். வெட்கமே இல்லாமல் அவற்றை செயல்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத திருமுறைகளை பிரமாண நூல்கள் என்பது கொண்டது போல அவர்கள் வெளியே நாடகம் ஆடுகிறார்கள். அந்த கூட்டங்களுக்கும் சைவர்கள் செல்கிறார்கள், சைவ மடாதிபதிகளும் செல்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய செயல்களாக இருக்கின்றன. இப்ப ஏற்பட்ட ஒரு இடையூறுகளை எல்லாம் கடந்து சைவ சமயம் நீடித்து இருக்க, நிலைத்து இருக்க, உயிர்கள் உய்வதற்கு அந்த சைவ சமயத்தை இறைவன் நிலைத்திருக்க அருள் செய்வான் என்று நாம் நம்புவோம். சைவ சமயாச்சாரியர்கள் காட்டிய வழியிலே நாம் நடப்போம் என்று கூறி இந்த வகையிலே என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்து நமக்கு அடுத்த ஜனவரி மாதத்திலிருந்து நம்முடைய 2ஆம் ஆண்டு தொடங்குகிறது. இந்த 2ஆம் ஆண்டுக்கான பாடத்திட்டங்கள் விரைவில் அறிவிக்கப்படும். பாடம் அநேகமாக ஜனவரி பொங்கலுக்கு பிறகு பாடங்கள் ஆரம்பிக்கும். எனவே நம்முடைய வகுப்பிலே இடம்பெற்றிருக்கிற அன்பர்கள் அதற்கான விதிமுறைகள் எல்லாம் விரைவில் அறிவிப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் 2ஆம் ஆண்டு வகுப்பிலே இதுக்கு அடுத்த நிலைக்கு நாம் செல்ல இருக்கிறோம். மிக நுட்பமான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இதுவரை எல்லாவற்றையும் மேலோட்டமாக ஒரு கண்ணோட்டமாக பார்த்தோம். அடுத்த ஆண்டிலே நாம் சைவ சமயத்தின் மிக முக்கியமான பிரமாண நூல்களை அவற்றினுடைய பிரமாண ஆதாரங்களோடு நாம் பார்க்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அடியார்கள் கேட்கலாம். இதுவரை நடந்த 23 வகுப்புகள் பற்றி உங்களுக்கு ஏதேனும் நிறை குறைகள் இருந்தால் தயவு செய்து தெரிவிக்க வேண்டுகிறேன். நன்றி. இந்த 23 வகுப்புகள் நடந்ததுல நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதுல என்னென்ன இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க, என்னென்ன வேண்டாம் நீங்க நினைக்கிறீங்க, அதை எல்லாரும் சொல்லும்படி கேட்டுக்கிறேன். ஐயா சொல்லுங்க. கந்தசாமி ஐயா ஏதோ ஆரம்பிச்சாங்க. ஐயா வணக்கம். பொதுவா இந்த 23 வகுப்பு பத்தி நான் பேசல. முதல்ல இன்றைய இதுல நீங்க சொன்னக்கூடிய அனைத்து ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்குமே கேட்டதுல பல சைவ விஷயங்கள் ரொம்ப அற்புதமா எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது. பொதுவாக எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. பிற தெய்வ வழிபாடு, அதே போல மற்ற தெய்வத்தை காட்டிலும் நம்மளுடைய சிவபெருமானுடைய பெருமைகள் எல்லாம் நீங்க எடுத்து ஒவ்வொன்று விஷயமா சொல்லும் போது நல்லாவே எப்படி இந்த மக்களுக்கு, பொதுவான மக்களுக்கு இது போயிட்டு இன்னும் சேராம இருக்கிறதே அப்படின்ற ஒரு பேச எனக்கு உள்ளுக்குள்ள எழுந்துட்டே இருந்தது. அதே போல இன்றைய காலகட்டத்துல இந்த வேதம், ஆகமம், திருமுறை அப்படின்ற ஒரே ஆப்தரா இருந்து அவர்கிட்ட இருந்த அந்த விஷயங்கள் ஏன் இப்படி மறைவி போயிட்டு எல்லார்கிட்டையும் ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் பரவிடுத்தே அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்கு. இருந்தாலும் நாங்க பாடசாலை இதெல்லாம் படிக்கும்போது பல விஷயங்கள் குருநாதர்கள் சொல்லுவார்கள். சொல்லும்போது ஏதாவது செய்யணுமே யோசிக்கும் போது எப்படி செய்யறது, என்ன பண்றதுன்றது புரியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் உங்களை போன்ற ஒரு அறிஞர்கள் எல்லாம் இதை எடுத்துக்கொண்டு புதுவெளியில நீங்க பேசுறது, பேஸ்புக் போன்ற தளங்கள் எல்லாம் அதற்கான ஒரு பதிவாகவே நீங்க வெளியிடும் போது நமக்கு ஒரு சைவத்துக்கான ஒரு அங்கீகாரமானது நல்லபடியா இருந்துருக்குன்ற ஒரு மகிழ்ச்சியானது ஏற்படுகிறது. இந்த 23 வகுப்புலையும் சில வகுப்புகள் நேரடியா கலந்துருக்கேன், சில வகுப்புகள் நான் ஆன்லைன்ல அதுக்கப்புறம் பதிவு ஏற்றப்பட்ட கேட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் இது மூலியமா நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றத நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். இது இன்னும் தொடரணும். இன்னும் நிறைய அன்பர்கள் இந்த வகுப்புல கலந்துக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. வேற யாருக்கும் எந்த கருத்தும் இல்லையா? ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா அவர்கள்? இந்த வகுப்பு சரியில்லைங்கய்யா அப்படின்னு யாருக்காவது தோணுதா? சொல்லலாம். அவசியமா சொல்லலாம். இல்ல இல்ல கட்டாயமா அந்த மாதிரி இல்ல. வணக்கம் சார். வணக்கம். அந்த நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எப்படி நாக்கே கிடையாது. சரி, சரி. ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய விஷயங்கள் கந்தசாமி சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனாலும் கூட ஒரு ஒரு சில சந்தேகங்களும் வருது. அது சரியா தவறா அப்படிங்கிறது தெரியல. கேட்கலாம். கண்டிப்பா சிவனை தவிர சிவநாமமும் அந்த பஞ்சாட்சரமும் வந்து நமக்கு எந்த அளவு முக்கியங்கிறது நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் கூட நம்ம வந்து விநாயகரை முன்னிறுத்தி பாடுறதோ, ஒரு பாடல் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே விநாயகர் துதி ஆரம்பிச்சுதான் பாடல்கள் பாடுறாங்க. அதுலயே நமக்கு பன்னீர் திருமுறைகள்லயே திருப்புகள் வந்துருது. அப்புறம் முருகப்பெருமானையும் நம்ம வந்து இது பண்ணத்தான் செய்யறோம். பட் சிவனை மட்டும்தான் நம்ம வந்து முழுசா நினைக்கணும் அப்படிங்கிறது வந்து எப்படி எந்த விதத்துல நீங்க சொல்ற மாதிரி சுவாமிகள் அந்த இப்போ பலவிதமான இதை வந்து அதை கும்பிடுங்க இதை கும்பிடுங்கன்னு சொல்றதை வந்து தவிர்க்கிறதுல வந்து நல்ல உடன்பாடு இருக்கு. பட் இந்த மாதிரி வெறும் சிவனை மட்டுமே நினைக்கிறதுங்கிறது வந்து சரிதான், அப்படித்தான் இருக்கணும். அது என்னன்னாமா, அதாவது விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் சிவனேதான் என்று நமக்கு புராணங்கள் சொல்லுகின்றன. நம்முடைய சைவ சாஸ்திரங்களும் அதை சொல்லுகின்றன. நீங்க சித்தாந்த சாஸ்திரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல தொடக்கமே விநாயகருடைய துதி இருக்கத்தான் செய்யும். அங்கே விநாயக பெருமான் வேறல்ல, சிவருமான் வேறல்ல. விநாயக பெருமானே சிவருமானே விநாயக பெருமானாகவும் முருக பெருமானாகவும் வருகிறார் என்பதை தத்துவ கருத்து. இந்த வகையில நாம் பார்க்கும் பொழுது முதல்ல சொன்னது போல பஞ்சமூர்த்திகள், அதாவது சிவருமான், அம்மை, அவருடைய 2 பிள்ளைகள் விநாயக பெருமான், முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர், பைரவர் போன்ற அவருடைய நேரடி வடிவங்கள் எல்லாமே சொல்லுமான் தான். அதுல மாற்று கருத்து இல்லை. இங்க நாம் பிற தெய்வங்கள் என்று நாம் சொல்லுவது, இப்பொழுது இங்க நமக்கு சிறு தெய்வங்கள் என்று நம்முடைய நாட்டிலே நிறைய இருக்கு. அதாவது அது அந்த காலத்துல காடன், மாடன், இசைக்கு, சுடலை, கருப்பன் என்று பல தெய்வங்கள் இருக்கின்றன. அந்த தெய்வங்களைத்தான் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பரம தெய்வமாக வழிபட வேண்டிய அவசியம் இல்லை என்று பெரியவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த பக்கமே அது எடுத்துட்டு போகுங்கிறதும் அது உண்மை. இப்ப நமக்கு குலதெய்வம் ஒண்ணு இருக்குது அப்படின்னா அந்த குலதெய்வம் எந்த தெய்வமா இருந்துட்டு போகுது. அது சிறு தெய்வமா இருக்கலாம், பெருந்தெய்வமா இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப வந்து எங்களுக்கெல்லாம் வந்து உச்சினி மாகாளி என்று சொல்லக்கூடிய அந்த வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்பாள் தான் குலதெய்வம். அவள் யார் என்று கேட்டால் நம்முடைய தத்துவப்படி புராணப்படி அம்மையினுடைய பல கூறுகள்ல ஒரு சக்தி என்றுதான் நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகையினால அது அம்பாள்ல வேறுபட்ட தெய்வம் அல்ல. ஆனா அதே நேரத்துல கருப்பசாமி, மதுரை வீரன், அப்புறம் வந்து அண்ணமார் தம்பிமார் போன்ற தெய்வங்கள் எல்லாமே பிற்காலத்தில் ஏற்பட்ட சிறு தெய்வ வழிபாடுகள். இவற்றை நாம் கூடுமானவரை தவிர்க்க வேண்டும். ஒருவேளை நமக்கு குடும்ப நிர்பந்தம் இருக்கிறது என்ற பட்சத்திலே நாம் அங்கு போய் வழிபாட்டை செலுத்தி விட்டு வரலாம், அங்கு தப்பில்லை. அந்த தெய்வத்தையே சிவருமானாக பாவித்தும் வழிபடலாம், அதுவும் தப்பில்லை. ஆனா முழுக்க முழுக்க அங்கேயே போயிடக்கூடாது. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு பல சிக்கல்கள் இருக்கு. என்னன்னா, இப்ப நெற்றி நிறைய விபூதி பூசியிருக்காங்க, கழுத்து நிறைய விளையாட்டு போடுறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, கருப்பசாமியை தான் தெய்வமா கும்பிடுறாங்க, மறந்தும் கூட சிவன் கோயில் போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட வழிபாடு நமக்கு தேவையில்லை. சைவர்களுக்கு அது அடையாளம் அல்ல. கருப்பசாமி கண்டிப்பா பஞ்சாட்சரத்தை தான் நம்ம வந்து மனசார இது பண்றோம், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அப்புறம் இன்னொரு சந்தேகம், ஒருவேளை நகைப்புக்குரியதா இருக்குமான்னு தெரியல, வைக்கலாமா கூடாதாங்கிறதும் தெரியல. அந்த சிவன் லலிதாம்பிகையினுடைய அம்சமா வந்து அசோக சுந்தரி
அல்லது பால பாலா திரிபுர சுந்தரி அப்படின்ற இதுவும் வந்து சிவனுடைய அம்சம்தான் ஏத்துக்கிறதா எப்படி? ஆமா, இது ஒரு பெரிய குழப்பம். இது எதனால இந்த குழப்பம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தாந்த சைவத்தை பொறுத்த மட்டிலும் அம்மையை தனியாக வழிபடுவது கிடையாது. ஆமா, அதாவது இப்ப நீங்க சொல்லக்கூடிய லலிதா சகஸ்ரநாமம் உள்ளிட்ட அனைத்துமே சாக்த சமயத்தினுடைய நூல்கள். நமக்கு அம்பாள் சிவருமானுடைய ஒரு பாகம் என்று சொல்லுவதனால் நாம் அவற்றை ஒரு பகுதி ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா நீங்க பாலா திரிபுர சுந்தரி வழிபாட்டு தொடங்கி அந்த அவங்களுக்கு அந்த சாக்த சமயத்துல நிறைய தெய்வங்கள் வழிபாடு இருக்கு. அதாவது அம்பிகையினுடைய பல்வேறு வடிவங்களை வழிபடுதல் என்று ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையை இவர்கள் என்ன பண்ணினார்கள், மெல்ல 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 இங்க நமக்கு பூத்த ஆரம்பிச்சாங்க. கடந்த 200 வருஷத்துல அது ரொம்ப பெருகிடுச்சு. ஆனா நமக்கு அது பெரும்பான்மை நமக்கு உடன்பாடு கிடையாது. நீங்க லலிதா சகஸ்ரநாமம் பாடலாம், பாலா திரிபுரசுந்தரியை வழிபடலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா அங்கேயும் சிவருமான் தான் இருக்கிறான், அம்மையோடு இருக்கிறான் என்ற ஓர்மை மட்டும் நமக்கு வேண்டும். அம்மை வழிபாடு ஒரு தனித்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியது. அதெல்லாம் நம்ம அடுத்த ஆண்டு நாம் விரைவில் நம்ம பார்க்க இருக்கணும். அதை எந்த வகையில நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது. இப்ப அபிராமி அந்தாதியை பாடலாம், பாடக்கூடாது என்று 2 கருத்துக்கள் சைவ சமயத்திலே இருக்கின்றன. அதே போல லலிதா சகஸ்ரநாமத்தை எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று 2 கருத்துக்கள் இருக்கின்றன. இவை பற்றியெல்லாம் நாம் ஆய்வு செய்து வருகிறோம். பெரியவர்களுடைய ஆலோசனைகளை நாம் கேட்கிறோம். ஏனென்றால் இது ஒரு மிக சிக்கலான ஒரு விஷயமாக இந்த சைவ சமயத்தில் இருக்கின்றது. அம்மையை விட்டுவிட்டால் நமக்கு சுவாமி மட்டும்தானா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 2 பேருமே ஒண்ணுதான் நமக்கு. ஆகையினால இதை பற்றிய ஒரு விரிவான ஒரு வகுப்பு ஒன்று அடுத்த ஆண்டில் நிச்சயமாக அமையும் என்று நான் தெரிவிக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் வழிபட்டுக் கொள்ளலாம், தவறில்லை. அது ஒண்ணும் குற்றமும் இல்லை. அம்மை வேறு அப்பன் வேறு இல்லை, 2 பேரும் ஒருவர் தான். ஏன்னா சாக்தத்திலையும் அம்பிகை வந்து கடைசியில அந்த காமேஸ்வரபுரத்துல இறைவனுடைய மடியில தான் அவன் அமர்ந்திருக்கிறாங்கிறது தான் அவனுடைய கொள்கை. அம்பாள் மட்டும் தனியாக உட்கார்ந்து இருக்கான்னு எங்கேயும் சொல்லல. சிறிபுரத்துல அதுவும் அவங்களுடைய கொள்கை தான். ஆனா இதை எப்படி எடுத்துக்கொள்வது நம்முடைய அன்றாட நடைமுறையிலே என்று ஒரு சிக்கல்கள் இருக்கின்றன. அதை நான் விசாரித்து விட்டு நான் இப்போதைக்கு நீங்கள் அதை வழிபட்டுக் கொள்ளலாம், தவறில்லை.